இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். இந்த செய்தியின் தலைப்பு, மிகவும் அதிகமாக கொடுக்கிறவர் நம் தேவன். ஆண்டவரிடமிருந்து மிகப்பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லுகிறார் வல்லமையுள்ள ஊழியக்காரனாகிய வில்லியம் கேரி. இதன் அர்த்தம் என்ன? சிறு சிறு காரியங்களை மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று அர்த்தம். அதனால் கேட்கும் போதே, ஆண்டவரை நோக்கி வேண்டுகோள்களை வைக்கும் போதே மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். நாம் நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் நாம் கேட்பதை கொடுத்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்முடைய விசுவாசம் குறைவாக இருப்பதினால் ஆண்டவரிடமிருந்து கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறோம். அதனால் ஜெபத்திலும் அரை மனதோடு தேவையானவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். உலக பிரகாரமாய் நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மில் வைத்துள்ள அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமானது. அதனால்தான் நம்மில் வைத்திருக்கிற அவருடைய கிருபையும் மிக பெரியதாக இருக்கிறது. நமக்கு தேவையெல்லாம் விசுவாசம்தான். விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிடம் வைக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு மாபெரும் சக்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லா காரியங்களும் கைகூடும். நாம் விசுவாசித்தால் நிச்சயம் தேவ மகிமையை காண்போம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், மலைகளை பெயர்த்து உருட்டி தள்ள நம்மால் முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால்தான் இது நமக்கு சாத்தியமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை கேட்டு தியானித்து அதை அபியாசப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஜெபத்தின் அளவும் மாறிக்கொண்டே இருக்கும். மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவரிடம் நாம் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எகிப்து தேசத்திலே அவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு செல்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை குறித்து யோசித்தவர்கள் சாதாரண நிலைமையிலேயே அவரை பார்த்தார்கள். அவருக்கு கூட இருந்தவர்கள் எல்லோருக்குமே அவருக்கு எதிராக தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ யோசேப்பின் பட்சமாய் நின்று யோசேப்பு நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாக அவரை உயர்த்தி மிக உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்க ஆண்டவர் தீர்மானித்தார். அதை செய்தும் காட்டினார். நாம் தான் ஆண்டவரை சாதாரணமாக எடை போட்டு விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் சாதாரணமாக இருப்பதினால்தான் நம்முடைய எண்ணங்களும் சாதாரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கு மேலாக அதன் காலத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் கேட்பது மாத்திரமல்ல, கேட்காத காரியங்களையும் அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் தாயும் தகப்பனும் கூட கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் கைவிடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக நம் கூடவே இருந்து அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். விசுவாசியுங்கள். வேண்டிய காரியங்களை ஆண்டவரிடமிருந்து அதிகமாகவே பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது சாதாரணமாக சிறிய சிறிய காரியங்களை எதிர்பார்த்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனா நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுப்பதெல்லாம் ஆண்டவரே எதிர்பார்ப்புக்கு அதிகமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க கொடுக்குறீங்கப்பா. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கும் போது எப்படியோ இருந்திருக்க வேண்டிய எங்களை நீர் எப்படியோ மாற்றி ஆண்டவரே ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எப்பொழுதும் நாங்கள் உயர்ந்த விசுவாசத்தை எங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உயர்ந்த காரியங்களை உன்னதமானவராகிய உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையை சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை ஒரு நாளும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மிகப்பெரிய காரியத்தை லகுவாக செய்து முடிப்பார் என்கிற உணர்வோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ள, அதிகமான கிருபைகளை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி தாங்க அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்ய ஒருவரால் தான் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாச அளவிலே அதிகமான விசுவாசத்தை
உங்கள் மீது வைத்து உங்களிடமிருந்து நாங்கள் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.